வெல்கம் பேக் டு ஹார்ட் ஆர்கிடெக்சர்ஸ் யூடியூப் சேனல். இந்த 2024 ஆல்மோஸ்ட் நம்ம கார்டனிங் செட்டப்ல A to Z நம்ம ஷேட் நெட் போட்டது எப்படி, ஸ்டாண்டு செஞ்சது எப்படி, அண்ட் தென் க்ரோ பேக்ல வந்துட்டு மண்கலவை தயார் செஞ்சது எப்படி, ஃப்ரிட்ஜில் வந்து மண்கலவை தயார் செஞ்சது எப்படி, அண்ட் தென் செடியை வந்து நாற்று போடுறது எப்படி, அந்த நாற்றுல இருந்து செடியாக வளர்ற வரைக்கும் பராமரிக்கிறது எப்படி, அண்ட் தென் அந்த பராமரிச்சதை அறுவடை பண்ணுறது எப்படி, அறுவடை பண்ணுறதுல இருந்து விதையாக சேகரித்து வைக்கிறது எப்படிங்கிற வரைக்கும் என்டையராக பார்த்தோன்னா ஒரு சீரியஸாகவே வீடியோ போட்டிருக்கோம். 2024 யூடியூப் சேனல்லையும் நம்ம கார்டன்லையும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹார்ட் ஆர்கேஜஸ் இது நாட் ஜஸ்ட் a யூடியூப் சேனல், இது ஒரு ஃபேமிலியா டெக்னாலஜி, கார்டனிங், வீலாக்ஸ், குக்கிங், DIY னு 5 தலைப்பின் கீழ வீடியோஸ் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2023 வருஷத்துல இருந்தோம். அதுல இருந்து 6700 சப்ஸ்கிரைபர் வந்ததே கொஞ்சம் பெரிய டாஸ்காக நான் நினைக்கிறேன். 2023 வருஷம் படிச்சு 2024 பிறந்தப்போ 2024 இந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நாம ஒரு கோல் செட் பண்ணோம். அது என்ன அப்படின்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனா நாம வந்து இந்த வருஷம் ரீச் பண்ணிருக்கிறது 6700 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவுட் ஆஃப் 100க்கு நாங்க எடுத்த மார்க் பாத்தீங்கன்னா 67 மார்க். ஓகே, இதே மாதிரி 2025க்கு நாங்க வச்சிருக்க கூடிய கோல் என்ன அப்படின்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுல 67,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத அடுத்த வருஷம் ரீச் பண்ணியிருப்போம் சொல்ல வரேன். சரி, நம்ம சேனல் வந்து ஏன் வந்து டக்குனு க்ரோ ஆக மாட்டேங்குது? மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்தா இருந்தாப்புல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறிடுறாங்க. ஆனால் நம்ம சேனல் ஏன் ஏறதில்லை அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல். டெக்னாலஜி, கார்டனிங், வீலாக்ஸ், குக்கிங், DIYன்னு சொல்லி 5 தலைப்பின் கீழே வீடியோஸ் போட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தடவை பார்த்தோன்னா நம்ம சேனல் இன்ட்ரோலேயே வந்து அதை கொண்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனாலேயே பார்த்தோன்னா வியூவர்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுலாம் கொஞ்சம் டிலே ஏற்பட்டுருக்கு. ஆனாலும் இந்த 2024 வருஷத்துல நிறைய அப்ஸும் இருக்கு, நிறைய டவுன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வருஷம் நாங்க கார்டனிங்ல அச்சீவ் பண்ண பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாடி தோட்டத்தை எடுத்து வீட்டு தோட்டம் அப்படிங்கிறத ஒன்று ரெடி பண்ணோம். நம்ம வீட்டு தோட்டத்துல பாத்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வந்து நட்டோங்க. குச்சிக்கிழங்குல கிட்டத்தட்ட 3 குச்சி 4 குச்சி தோட்டம்லாம் நாங்க நட்டு அதுல வந்து 10 கிலோ வரைக்கும் பார்த்தோன்னா குச்சிக்கிழங்கு எடுத்தோம். சூப்பரா இருந்தது. அந்த குச்சிக்கிழங்கை வச்சு வீட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 டிஷ் வரைக்கும் செஞ்சோம். அது அத்தனையுமே எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவா நிறைய வீடியோஸும் பார்த்தோம்னா நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அதை தவிர்த்து இந்த வருஷத்துல கொடி காய்கறிகள்ல சுரக்காய் பார்த்தீங்கன்னா நேற்று சுரக்காய் பார்த்தீங்கன்னா 3 சைஸ்ல எல்லாம் பெருசா பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணோம். ஓகே, அதை தவிர்த்து 2024 ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துல கத்துக்கிட்ட அத்தனை அனுபவத்தையுமே வந்து ஆடிப்பட்டத்துல நாங்க போட்டோம். ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த டைம்ல வந்து நம்ம போடக்கூடிய காய்கறிகள் எல்லாமே விளையும் அப்படின்ட்டு அந்த டைம்ல நாங்க ரேரா போட்ட நிறையவே காய்கறிகள் பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா முளைச்சு பலன் கொடுத்தது. அதுல நம்ம எதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைபீரியன் தக்காளி, மஞ்சக்காட்டு தக்காளி, சிவப்பு காட்டு தக்காளி, வெள்ளை தக்காளின்னு சொல்லக்கூடிய சன்கோல்டு டொமேட்டோ, அதுக்கப்புறம் மிளகாயில பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய், அதுக்கப்புறம் கருப்பு முத்து மிளகாய், அதுக்கப்புறம் ராம்நாடு மிளகாய், அப்புறம் சீனி மிளகாடு, நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் போட்டிருந்தோம். வெண்டைக்காலை பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை, மலை வெண்டை, வெள்ளை கலர் வெண்டை கூட பார்த்தீங்கன்னா அறுவடை எடுத்திருந்தோம். நிறைய டிஃப்ரெண்டான முயற்சிகளை எடுத்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். கார்டனிங் எதனாலப்பா பண்றீங்க, அவங்க ஃபேமிலியா சேர்ந்து ஏன் கார்டனிங் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு உட்காந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கலாம். பட் ஆனால் கார்டனிங் அப்படிங்கிறது ஒரு பேஷனா பண்றதுக்கு முன்னாடி சஸ்டைனபிள் லிவிங் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். தற்சார்பு அப்படிங்கிறது வீட்டுக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான உணவை, அதாவது நமக்கு தேவையான உணவை நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுக்கு பேர் தான் தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான முயற்சியை தான் கார்டனிங் எடுத்தோம். நான் ஏனோ தானோ அப்படிங்கிற கார்டனிங் பண்ணல. இந்த ஃபேமிலி வந்து ஒரு காரணத்துக்காக தான் கார்டனிங் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த வீடியோல பதிவு செஞ்சுக்கிறேன். 2023க்கும் 2024க்கும் எங்களுக்கு கிடைச்சக்கூடிய ரொம்ப பெரிய அனுபவங்கள் என்ன அப்படின்னா இப்போ சில புரிதல்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம என்னதான் இந்த செடியை வளர வச்சாலும் அதில் வந்து மானாவாரியாக விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னா நிறைய செடிகள் பார்த்தீங்கன்னா அதில் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது தோணிருக்கு. புது அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண முடியாது. அந்த கலர்ஃபுல் சர்ப்ரைசஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாமே பார்ப்போம். ஓகே, இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த ஹார்ட் ஆர்கிடெக்சர்ஸ் யூடியூப் சேனலுக்கும் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஹார்ட் ஆர்கிடெக்சர்ஸ் யூடியூப் சேனலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறேன்.
இந்த வருஷம் என்னால் வந்து என்ன ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கன்சிஸ்டண்ட்டாக என்னால் வீடியோஸ் போட முடியல. அதுக்கு நான் வந்து சப்பக்கட்டு கட்ட முடியாது. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, கார்டனிங் ஒர்க் எக்கச்சக்கமாக இருந்தது. அதையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறப்போ வீடியோஸ் பப்ளிஷ் பண்ண முடியல. மாற்றி பார்த்தோன்னா எங்கேஜாக இருந்தது. இந்த தடவை இது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கரெக்டாக ஒரு லைனில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ 2025 இந்த லைனிங் ப்ராப்பராக இருக்கும். இந்த 2024 ரீமைண்ட் வீடியோவில் எதெல்லாம் டாப் வீடியோஸ் அப்படிங்கிறத 1 by 1 போட்டுக்காங்க. டாப் வீடியோஸ்ன்னு பார்த்தோம்னா 3 ஷார்ட்ஸ் வீடியோ வந்துருக்கு. 3மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுவடை வீடியோ தான். ஒன்று பார்த்தோன்னா ஜூலை மந்தில் 2 அறுவடை வீடியோ, அதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்தில் நாங்கள் ஃபேமிலியாக சேர்த்து அறுவடை பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா அதிக வந்துருக்கு. இன்னொரு கலர்ஃபுல் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, லாங் வீடியோஸ் அவ்வளோக்கும் நாங்கள் ஜாஸ்தி போட்டதில்லை. ஆனால் இந்த வருஷம் போட்டதுலேயும் ஒரே ஒரு லாங் வீடியோஸ் மட்டும் பார்த்தோன்னா 8900 வியூஸ் பார்த்தோன்னா கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆன்லைனில் கொடுத்தாங்க, செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் போட்ட வீடியோஸ்லேயே வந்து அதிக வியூஸ் போனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காய்கறி புறம் தான் இருந்துச்சு. அது வந்து 8200 வியூஸ் இருக்குது. அதை விட பீட் பண்ணி பார்த்தோன்னா இந்த வருஷம் போட்டால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போயிருக்கு. 2வது ஹையஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரேயரை வந்து நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் கார்டனிங்கில். ஓகே, இதுக்கு முன்னாடி கார்டனிங்கில் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இருக்கும், அதை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் 2023க்கு கம்பேர் பண்ணல இந்த வருஷம் பார்த்தோன்னா அதிகமான செடிகள் கொண்டு வந்ததுனால நமக்கு ஹேண்ட் ஸ்ப்ரேயர் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் போயிருக்குது. அதுதான் பார்த்தோன்னா 2nd ஹையஸ்ட் வியூ போன வீடியோ. ஓகே, அதை பற்றி கொடுக்க செக் பண்ணி பார்த்துங்க. அப்கோர்ஸ் கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது. அந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துற மாதிரி ஆர்கானிக் பெஸ்டிசைட் என்ன வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வீடியோவோட லிங்க் இங்கே கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு தமிழ் போய் தான் இருக்கும், அது பாருங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டாப் 3 வீடியோஸ், டாப் 3 ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2024 நிறைய கிவ் அவேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2025 நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிவ் அவேல கார்டனிங் பண்ணுறவங்களாம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விதைகள்லாம் வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்காது. பட் ஆனால் அந்த விதைகள்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அதையெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டாக முன்னாடியே பார்த்தோன்னா அந்த கிவ் அவேஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறோம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக கார்டனிங் பண்ணுறீங்கன்னா டெரஸ் கார்டன் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ராஜாராம். தேங்க்யூ கைஸ், நன்றி, வணக்கம், பாய்.